Hi everyone, welcome to ICTF. Today we'll learn the sum and average functions in MS Excel for grade 10 ICT. Let's begin. Okay guys, so in the video session நாங்க பார்க்க போறது grade 10 ICT. That means Sri Lankan syllabusல இருக்கிற grade 10 ICTல இருக்கிற ஒரு பாடம், அது third termக்குரிய ஒரு பாடம். எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ், இலத்திரனியல் விரிதாள்கள் என்ற தேர்ட் டேர்முக்குரிய முதலாவது பாடத்தின் அதுக்குள்ள இருக்கிற சப் யூனிட் தான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். அந்த எக்ஸல்ல நாங்கள் ஃபங்க்ஷன்ஸ் அப்படி என்ற டாபிக் பார்க்க போறோம். இதுக்கு முதல் நீங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்துருக்கலாம். எக்ஸல் அதை விட வேறு என்ன சொவ்வியாசங்களுக்கு அவைலபிளா இருக்கு, அங்க நாங்கள் எப்படி ஆப்ரேட்டர்ஸ் பிளஸ் மைனஸ் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் எக்ஸ்போனன்ட்ஸ், ஸோ இதுகளை பற்றியெல்லாம் படிச்சிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோஸ். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே எங்களோட சேனல்ல நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டென்ட்ல நாங்கள் பார்க்க போறது அப்படின்னு சொல்லிச்சோன்னா மெயினா நாங்கள் ஃபங்க்ஷன்ஸ் என்ன ரீசனுக்காக பாவிக்கிறோம், அது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல ஸ்பெசிஃபிக்கா என்னத்துக்கு பாவிக்க போறோம்ன்றதின் ஒரு சமரியான கண்டென்ட் இந்த வீடியோல நான் போட்டிருக்கிறேன், இந்த ஸ்லைட்ல. சாரி, பட் இதெல்லாம் உங்களுக்கு விளங்க வேணும் என்று சொன்னால் நாங்கள் பிராக்டிக்கலா சில விஷயம் பார்த்துட்டு வந்தா தான் எங்களுக்கு விளங்கும். இது ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சாம்பிள் ஷீட். ஸோ இந்த ஷீட்ல நான் சில ஈஸியான கால்குலேஷன்ஸை ரன் பண்ணி பார்ப்போம். ஃபைனலா எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினா பிறகு நாங்கள் அந்த ஸ்லைட்ல இருக்க போற கண்டென்ட்டை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு பிறகு ஒரு கிளியரான ஐடியா வரும். பிறகு நாங்கள் ஒரு எக்ஸசைஸ் செய்து பார்ப்போம், அப்படி அதன் ஆன்சர் வருது. சரி, இப்ப சிம்பிளான ஒரு டேட்டா ஒன்று இதுல நான் மார்க் பண்ண போறேன். இதுல நேம் அப்படி என்று கொடுக்குறேன், இதுல மார்க்ஸ் அப்படி என்று சொல்லி ஒரு கோலம். ஏனி இந்த மார்க்ஸ் என்ற கோலத்துல நான் ஐசிடி அப்படி என்று கொடுக்குறேன், அதே மாதிரி மேத்ஸ் அப்படி என்று கொடுக்குறேன், இதை விட சயின்ஸ் என்று கொடுக்குறேன். ரைட், ஸோ இதுல இந்த மார்க்ஸ் என்ற எல்லாத்தையும் சேர்த்து merge பண்ணி விடுறேன். merge என்று சொன்னா என்னன்னா எல்லா செல்ஸையும் உண்டாக்குறது. இதுல ஒரு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நம்பர்ஸ், ஒரு 5 or 6 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நான் கன்சிடர் பண்ண போறேன். இதை நான் ஒரு சின்ன போர்டர் கொடுத்து இண்டிகேட் பண்றேன். தட்ஸ் இட். இங்க இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் அலைன்மெண்ட்டை சென்டரா மாத்தி விடுவோம். பெட்டர், உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இப்ப நேம் என்ற இது ரெண்டையும் திரும்ப merge பண்ணி விடுறேன். இது ஒரு சின்ன சாம்பிள் ஷீட். இது ஹெடிங் என்று காட்டுறதுக்காக எல்லாத்தையும் போல்ட் ஆக்கி விட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் நேம் ஆட் பண்ணி கொண்டு வரேன். இதுல என்ன செய்யறேன், ஆண்ட்ரூ என்ற ஸ்டூடெண்ட் நேம், அதை விட கஜன் என்ற ஸ்டூடெண்ட் நேம், ஸோ லதீஷ் என்ற ஒரு ஸ்டூடெண்ட் நேம், இதை விட மஹி என்ற ஒரு நேம். ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு ஓகே, நான் இன்னொரு நேமை மேட் பண்றேன். ஸோ கமல் என்ற ஸ்டூடெண்ட். தட்ஸ் ஃபைன். இப்போ இவ்வளவு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ். இனி ஒவ்வொரு மார்க்ஸ் நாங்கள் ஆட் பண்ணி கொண்டு வருவோம். இப்போ ஈக்குவல் நாங்கள் இதுல ரெண்ட் என்று சொல்லி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ ரெண்ட் என்ற ஈக்குவேஷனை நாங்க யூஸ் பண்ணிட்டு இப்போ இதுல நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் எங்களுக்கு ஏற்ற மாதிரி சில நம்பர்ஸ், இப்போ 0, 100 இப்படி கொடுத்து விட்டோம்னா என்ன நடக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு வந்து அந்த ரேண்டமா இருக்க போற நம்பர் வந்து என்ன செய்யும், இண்டிகேட்டா. உண்மையில ரெண்ட் ஈக்குவேஷன் ஃபங்க்ஷன் வந்து எங்களுக்கு இல்ல, பட் என்னத்துக்காக சொல்லி கொண்டு வரணும்னு சொன்னால் இப்ப நாங்கள் கொமனா ஏதாவது ஒரு நம்பரை கொடுக்க போறோம் என்று சொல்லிக்கல, பெட்டர் இப்படியான ஈக்குவேஷனை கொடுக்க எங்களுக்கு ஏதோ ஒரு நம்பர் ரேண்டமா அது வந்து போடப்படும். இப்ப ரேண்டம் பிட்வீன் என்று சொல்லி ஒன்று இருக்கு, அதுக்கு ஸ்பெல்லிங் உண்மையில ரன் பிட்வீன் என்று தான் சொல்லுவோம். 0க்கும் 100க்கும் இடையில ஏதோ ஒரு நம்பரை எனக்கு இண்டிகேட் பண்ண. பிறகு எனக்கு என்ன ஈஸி என்று சொன்னா இதுண்ட ஃபில் ஹேண்டில் என்று சொல்லி ஒன்று இருக்கு. அது என்ன ஃபில் ஹேண்டில் என்று சொல்லி சொன்னா அந்த ஒவ்வொரு செல் அட்ரஸ்லையும் இருக்க போற அந்த கீழ்ப்பகுதி, இதை விளங்கப்படுத்துறதுக்கு என்ன செய்யறேன், நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பாட்லைட் மாதிரி எடுக்கிறேன். இந்த ஃபில் ஹேண்டில் என்றவர் இந்த செல்லின் கீழ்ப்பகுதி, இதை அப்படியே ட்ராக் பண்ணி விட்டேன் என்று சொன்னா எல்லாருக்கும் ஒரு ரேண்டமான மார்க்ஸை போடும், 0க்கும் 100க்கும் இடையில. பிறகு இதே செல் இந்த ஃபில் ஹேண்ட்ல நான் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன் சொன்னால் எனக்கு ரேண்டமா ஒரு மார்க்ஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் நான் எக்ஸ்ட்ராவா சொல்லி இருக்கிறேன், ஈக்குவல் RAND rand between
ரன் பிட்வீன் என்று கொடுத்துட்டு நீங்க 0,100 என்று கொடுப்பீங்களா இருந்தால் எங்களுக்கு 0க்கும் 100க்கும் இடையில ரெண்டமா ஒரு மார்க்ஸ் செய்து போட்டுக்கொள்ளும். அது இந்த மார்க்ஸ் தான் இருக்க வேணும். இப்ப நீங்கள் 0க்கும் 500க்கும் இடையில கொடுத்தீங்கன்னா 500க்கு இடையில ஏதோ ஒரு மார்க்ஸ் வரும். எங்களுக்கு தேவையான தொடக்கம் முடிவை கொடுத்தோம்னா ஏதோ ஒரு மார்க்ஸை இது ஃபில்டர் பண்ணும். இது ஆன்சரை ஃபைனல் பண்ணிக்கொள்ளும். ஓகே, இது எங்களுக்கு உண்மையில ஓலவெல்ல இல்லை இந்த ஃபங்க்ஷன். பட் நான் ஈஸினஸுக்காக இப்படி ஒன்று கிரியேட் பண்ணி. இப்ப இதெல்லாமே சரி. இப்ப நான் இந்த ரிப்போர்ட் கார்ட்ல ஒரு தேவை ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னால் எல்லா ஸ்டூடெண்டையும் டோட்டல் மார்க்ஸை ஃபைன் பண்ணுவோம். அப்ப இதுல என்ன செய்ய போறேன்னா நான் டோட்டல் அப்படி என்று சொல்லி ஒரு ஃபீல்டு ஒன்று ஆட் பண்றேன். இந்த டோட்டல் என்ற ஃபீல்டு என்ன செய்யறேன், ஒரு ரெட் கலரால மார்க் பண்ணிட்டு இதை போல்ட் ஆக்கி இந்த ஃபோன்ட்டை வேணுமெண்டா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இவர் இந்த அலைன்மெண்ட்டை சென்டரா மாத்துறேன். ஓகே ஃபைன். இப்ப டோட்டல் மார்க்ஸ் எனக்கு வேணும் கட்டாயம். ஸோ இதுதான் டோட்டல் மார்க்ஸ். இதுல நான் ஓகே இதை நான் ஒரு ஃபுல் இப்படி ஒரு செட்டப்பை கொண்டு வரேன். அதே நேரம் எல்லா எலிமெண்ட்டையுமே நான் ஓகே இப்படி கொண்டு வரேன். இப்ப இந்த டோட்டல்ல நான் என்ன செய்யணும்னா அண்ட்ரூ என்ற ஸ்டூடெண்ட்டுக்கு டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு என்று ஃபைன் பண்ணோம். இதை ஃபைன் பண்றதுக்கு நாங்கள் நிறைய மெத்தட்ல ஐடியாலஜி எடுத்துக்கொண்டு வரலாம். இப்ப முதலாவது மெத்தட் எப்படி நான் இதுக்கு நாங்கள் ஒரு எல்லாத்தையும் ஆட் பண்றதுக்கு ஒரு ஆன்சரை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம்னு சொன்னால் முதலாவது ஈக்குவல் போட்டுட்டு எல்லா செல் அட்ரஸையுமே மார்க் பண்ணலாம். இப்ப உதாரணத்துக்கு இந்த செல் அட்ரஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ இதை நான் இப்படி டைப் பண்ணாமல் இந்த செல்லிலேயே டைப் பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கு. இப்ப டோட்டல் ஃபைன் பண்றதுக்கான முதலாவது மெத்தட் என்னென்றால் ஈக்குவல் டைப் பண்ணிட்டு ஐசிடி ஆண்ட்ரூ என்ற மார்க்ஸுக்கு எத்தனை மார்க்ஸ் என்று பார்ப்பீங்க. இங்கே ஐடென்டிஃபை பண்ணா C4. பிறகு பிளஸ் மார்க் பண்றது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் D4 பிளஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா E4. இப்படி எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு பிரேக்கெட்டை முடிக்கலாம். பிரேக்கெட் போடல தானே, அப்ப முடிக்க வேண்டிய தேவையும் இல்லை. இது அப்படியே நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் என்டர் பண்ணினா உங்களுக்கு 232 வந்திருக்கு. எல்லா மார்க்ஸின்டையும் கூட்டுத்தொகை 232. இப்ப நாங்கள் டோட்டல் ஃபைன் பண்றதுக்காக முதலாவது வேலை செய்யலாம். அப்படி என்று சொன்னால் நாங்கள் இப்ப டைப் பண்ண மாதிரி ஒரு வேலை ஒன்று செய்வோம். ரைட், ஃபர்ஸ்ட் ஐடியா இப்படி டைப் பண்ணலாம். பாருங்க, முதலாவது என்ன செஞ்சிருக்கேன், ஈக்குவல் போட்டு C4 பிளஸ் D4 பிளஸ் E4 என்று கொடுத்தால் இந்த 3 பேர்ட்ட ஆன்சரும் கூட்டுப்படுது. டோட்டல் காண்றதுக்கான ஒரு ஈக்குவேஷன். ரெண்டாவது மெத்தட் இருக்கு. அப்ப எனக்கு இந்த மெத்தட் வேண்டாம் என்று சொல்லிட்டு இதை நான் டிலீட் பண்ணி விடுறேன். ஆனா எனக்கு கூட்டுத்தொகை வேணும். இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. என்னன்னு சொன்னால் ஈக்குவல் டைப் பண்ணிட்டு நார்மலா சம் அப்படி என்று கொடுக்கலாம். சம்ன்றது உண்மையில கூட்டுத்தொகை காண்றதுக்கான ஒரு டேர்ம். சம் அண்ட் மார்க் பண்ணிட்டு நான் 52ன்றது C4 பிளஸ் D4 பிளஸ் E4 பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். ஸோ இப்படி டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணினா கூட எனக்கு கூட்டுத்தொகை வரும். ஏன் இந்த நம்பர் கூட்டுத்தொகை மாறுதுன்றா ஒவ்வொரு முறையும் இந்த மார்க்ஸ் மாறுது. நான் ஃபங்க்ஷனில் கொடுத்து நான் ரன் பிட்வீன், அப்போ ஒவ்வொரு டைமுமே இது லோடாக பெருமானமும் மாறும். அந்த பெருமானம் என்ன மாறினாலும் சரியான கூட்டுத்தொகை தான் இங்க வரும். சரி, அப்ப ரெண்டாவது மெத்தட் பார்த்திருக்கிறோம். ஒரு டோட்டல் ஃபைன் பண்றதுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்ல நாங்கள் என்ன செய்யலாம், இப்படி ஒரு வேலை செய்யலாம். சம் அண்டு கொடுத்துட்டு நாங்கள் ஒவ்வொரு செல் அட்ரஸையும் தனிய பிராக்கெட்டுக்கு கூட்டலாம். அப்ப ஈக்குவேஷன் என்று சொல்லிக்கல இதுவும் ஈக்குவேஷன் தான், ஆனா இதுவும் ஈக்குவேஷன் தான். ஆனால் இங்க ஸ்பெஷலான ஒரு சொல் ஒன்று பாவிக்கிறோம், சம். சம்ன்றது கூட்டுத்தொகையை குறிக்குது. அப்ப நாங்கள் ஒரு டேர்மோட சேர்ந்து செல் அட்ரஸை யூஸ் பண்ணிக்க இப்படியா நாட்களுக்கு நாங்கள் ஸ்பெஷலா ஒரு வேர்டு ஒன்று சொல்லிக் கொள்வோம், ஃபங்க்ஷன்ஸ். சோ ஃபங்க்ஷன்ஸ்ன்றது ஈக்குவேஷன் ஒரு ஸ்பெஷல் ஃபார்மேட். நார்மலா இவரை நாங்க ஈக்குவேஷன் என்று சொல்லுவோம் முதலாவதால. ஃபங்க்ஷன் என்று சொல்றது ஈக்குவேஷன் தான், ஆனால் முன்னுக்கு ஒரு ஸ்பெஷலான சொல் ஒன்று சேர்ப்போம், சம்.
அது எப்பவுமே சம் இருக்கணும் இல்ல, நாங்கள் வேற வேற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். சரி, இப்ப அடுத்தது பார்ப்போம். மூன்றாவது மெத்தட் இருக்குதா? மூன்றாவது இருக்கு. இப்ப இதுல திரும்ப ஈக்குவல் யூஸ் பண்ணிட்டு சம் பிராக்கெட் தொடங்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இவரை கொடுப்பேன். C4, D4, E4 பிராக்கெட்டை முடிப்போம். அப்ப இந்த இடத்துல நான் பிளஸ் கொடுக்கிறேன். என்ன கொடுத்த நான்? கமா கொடுத்த நான். அப்ப ஒவ்வொரு செல் அட்ரஸுக்கும் இடையிலையும் நீங்கள் கம என்ற வேர்ட் அல்லது கம என்ற குறியீடு பயன்படுத்தினா கூட சரியான ஆன்சர் தான் வருவேன். பாருங்க, சம் என்றதை நான் இங்க என்ன செஞ்சிருக்கிறேன்? கம போட்டு இங்க மார்க் பண்ணி இருக்கிறேன். பிளஸ் கொடுக்கல. பிளஸ் கொடுக்காட்டும் உங்களுக்கு சரியான ஆன்சர் தான் வருது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். இது மூன்றாவது மெத்தட், நீங்கள் கூட்டுத்தொகை காண்றதுக்கான மூன்றாவது மெத்தட். அடுத்தது பாப்பமா இருந்தால் திரும்ப இங்க வருவோம். இந்த செல் அட்ரஸ்ல நாங்கள் கூட்டுத்தொகை கண்டுபிடிக்க போறோம். இந்த மூன்று மெத்தடும் வேண்டாம், வேற புதுசா கண்டுபிடிப்போம். ஈக்குவல் சம் அப்படி என்று பாவிச்சுட்டு என்ன செய்ய போறேன்? முதலாவது செல் அட்ரஸை கொடுத்துட்டு டபுள் டாட் போட்டு கடைசி செல் அட்ரஸை கொடுத்து முடிக்க போறேன். இப்படி என்ற என்ன மீனிங்? C4 டபுள் டாட் கோலோன் சொல்லிக்கொள்ள, டபுள் டாட் போட்டா கோலோன். C4 கோலோன் E4. C4ல இருந்து E4 மட்டும் செல் ரேஞ்சை கொடுத்து விடுறது. இப்ப 3 செல் இருக்கிறபடியால நீங்கள் முதல் 3 மெத்தடும் பயன்படுத்திக்க தனித்தனியா கொடுத்தது ஒரு ரீசனபிள். ஓகே, இப்ப 100 செல்ஸ் இருந்தா 100 தரம் டைப் பண்ணிடலாம். அப்படியான நேரம் என்ன செய்வீங்க? நாங்கள் தொடக்கத்தையும் முடிவையும் ஒரு கோலோன் அடையாளத்தோட கொடுத்தோம் என்று சொன்னால் இதன் ஆன்சரும் சரியாத்தான் வரும். சோ 4வது மெத்தட் ஒன்று சொல்லி தந்திருக்கிறேன். 4வது என்ன செய்யலாம்டா இப்படி கொடுக்கலாம். ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நீங்கள் சம் என்ற ஃபங்க்ஷனுக்கு இப்படி ஒரு ஐடியாலஜி பாவிக்கலாம். இவ்வளவும் ஸ்டாண்டர்டா நாங்கள் பாவிக்கிற மெத்தட். இப்ப சில நேரங்கள்ல சில சந்தர்ப்பங்கள்ல என்ன நடக்கும் என்றால் 2வது மெத்தட்டையும் 4வது மெத்தட்டையும் கலந்தும் நீங்க பாவிக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் சில ஐடியா சொல்லி கொண்டு வரேன். கீழே இப்படி ஒன்று மார்க் பண்ணுவோமா? இப்படி ஒரு செல் எடுத்துட்டு 23, 56, 78, 90 ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டு இப்ப நான் ஓகே 90 என்று வந்துட்டு 34 இந்த இடத்துல நான் சின்ன ஒரு டேபிள் மாதிரி மார்க் பண்றேன். ஸோ இந்த டேபிள் நீங்கள் என்ன செய்யலாம்? ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த டேபிளுக்கு நான் ஃபுல்லா குளம் போட்டாச்சு. நான் உங்கள்ட்ட என்ன கேட்கறேன்னு சொன்னால் நாங்கள் ஆட் பண்ண வேணும் சில நம்பர். 23 ஆட் பண்ண வேணும், 56 ஆட் பண்ண வேணும், 78 ஆட் பண்ண வேணும். அதே நேரம் 34ஐயும் ஆட் பண்ண வேணும். இப்ப தொடர்ச்சியாக ஒரு செல் ரேஞ்ச் எங்கள்கிட்ட தந்தால் நாங்கள் ஆட் பண்றது சிம்பிள், ஓகே. ஆனா தொடர்ச்சி இல்லாமல் தார சந்தர்ப்பங்கள்ல எப்படி நாங்கள் இந்த ஈக்குவேஷனை பாவிக்கிறது? தொடர்ச்சி இல்லை, கண்டினியூஸ் இல்லாமல் வார சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் என்ன செய்யலாம்டா இப்படி ஒரு ஐடியாலஜி பாவிக்கலாம். இந்த செல்லை கிளிக் பண்ணி ஈக்குவல் கொடுத்துட்டு முதலாவது 23 என்றது என்ன? C13 பிளஸ் D13 பிளஸ் E13 பிளஸ் G13. அப்ப இதுல ABCDEF இல்லாமல் இப்படி வந்தது, இது ஓகே. ஆனா சில நேரங்கள்ல நாங்கள் 100, 180 செல் யூஸ் பண்ற நேரம் தனியா கொடுக்கலாம். அப்படியான சந்தர்ப்பங்கள்ல சம் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டு நாங்கள் இந்த 3 பேரையும் இப்படி கொடுக்கலாம். அதாவது அப்படி E13ல இருந்து C ல இருந்து E மட்டும் ஒரு ரேஞ்ச் கம கொடுத்து அது முடிஞ்சா பிறகு என்ன செய்யலாம் என்று சொன்னால் இந்த செல்லை கிளிக் பண்ணி விடலாம். தட் மீன்ஸ் 1 மினிட் இவரை கொடுத்து விடலாம். இப்படி ஃபங்க்ஷன் எழுதுற மெத்தட்டும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியவா? அப்ப இப்படி ஒரு கோடிங் கூட நாங்கள் சில நேரங்கள்ல தேவைப்படுற நேரங்கள்ல இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம் என்று நான் சொல்லித்தார். இப்படி எழுதுறது இந்த மீனிங் என்ன? நாங்கள் செல் ரேஞ்சை கொடுக்கிறோம். அதாவது C13ல இருந்து E13 மட்டும் நாங்கள் ஒரு ரேஞ்சா கொடுக்கிறோம். பிறகு என்ன செய்யறோம்டா இந்த G13 தனியா ஆட் பண்றோம். அப்ப இதுக்குள்ள எத்தனை செல் இருக்குண்டா உண்மையில இது 2 ரேஞ்சுக்குள்ளேயும் 3 செல்லும் பிறகு இவர்ல ஒரு செல்லும் என்று சொல்லி மொத்தமா 4 செல்லின் கூட்டுத்தொகை எங்களுக்கு இப்படி ஆவர். இப்படியும் கொடுக்கலாம் என்றதுக்கான எக்ஸாம்பிள். பட்
ஒரு ஃபார்மலான மெத்தடாலஜியில எங்களுக்கு டோட்டல் ஃபைன் பண்றதுக்கு இவ்வளவு மெத்தட்லையும் நாங்கள் எழுதலாம்னு தெரிஞ்சிருக்கோம். இது கூட்டுத்தொகை காண்றதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்ஸ்ன்றது ஈக்குவேஷன் ஒரு ஸ்பெஷல் ஃபார்மேட். ஈக்குவேஷன்ஸ் சொன்னா பிளஸ் போட்டு தனி எழுதுவோம். ஆனா ஃபங்க்ஷன்ஸ் சொல்ல வரைக்குள்ள சம் என்ற கீவேர்டுக்கு ஆட் பண்றதுக்கு சம்ம பாவிக்கும். இத மாதிரி நிறைய இருக்கு. சம், மேக்சிமம், மினிமம், அவரேஜ், கவுண்ட் எல்லாம் படிக்க போறோம். பட் இப்போதைக்கு இப்படி இருக்கு. சோ கூட்டுத்தொகை காண்றதுக்கு நாங்கள் இதை பாவிக்கலாம். இது ஓகே. இப்ப நான் சிம்பிளா என்ன செய்வோம் என்று சொன்னால் 1/1 எல்லா ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் ஒரு சமேஷனையும் ஃபைன் பண்ணுவோம். இப்ப உதாரணத்துக்கு கஜன் என்ற ஸ்டூடெண்ட் சமேஷன் ஃபைன் பண்ண வேணும்டா ஈக்குவல் சம் என்று சொல்லி பாவிச்சுட்டு பிராக்கெட் தொடங்கிட்டு நாங்கள் இப்படி டைப் பண்ணி விடலாம். C5 இருந்து E5 மட்டும் நாங்கள் ஆட் பண்ண வேணும். C5 இருந்து E5 மட்டும் ஆட் பண்ணிட்டு இதை நாங்கள் என்டர் பண்ணி விட்டோம் என்று சொன்னா எங்களுக்கு சமேஷன் கூட்டுத்தொகை வந்துட்டு. அப்ப மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் என்ற சாஃப்ட்வேர்ல நாங்கள் கூட்டுத்தொகை கண்டுபிடிக்க வேணும்டா சம் என்ற கீவேர்டை பயன்படுத்தலாம் என்று எங்களுக்கு தெரிய வேணும். இது ஒரு ஐடியா. இனி வருவோம். இப்ப உதாரணத்துக்கு எல்லா பாடத்தின் டோட்டலும் எப்படி கண்டுபிடிக்கிறது? சோ அதை ஃபைன் பண்ணி பார்ப்போம். சோ இதுல நான் ஒரு டோட்டல் போடுறேன். எனக்கு என்ன தேவை இப்பன்னு சொல்லி சொன்னால் எல்லா பாடத்தின், அதாவது ஐசிடி என்ற பாடத்தின் கூட்டுத்தொகை வேணும். இந்த செல், அதாவது E9 என்ற செல்லில ஐசிடி என்ற பாடத்தின் கூட்டுத்தொகை வேணும். இப்படியான சந்தர்ப்பத்தில் ஈக்குவல் போட்டு சம் என்று சொல்லி எழுதிட்டு இந்த இவ்வளவு செல்லையும் நாங்க செலக்ட் பண்ணி பிராக்கெட்டை முடிச்சு விட்டோம்டா, அதாவது C4 இருந்து C8 மட்டும் நாங்கள் செல் ரேஞ்சை கொடுத்துட்டு என்டர் பண்ணி விட்டோம்டா ஐசிடி பாடத்துக்கு எடுத்த டோட்டல் மார்க்ஸ் இதுல வரும். இப்படி எந்த ரேஞ்சுக்கு இடையில நாங்கள் டோட்டல் கண்டுபிடிக்க வேணுமோ அந்தந்த ரேஞ்சுக்கு இடையில சம் என்ற கீவேர்டை பயன்படுத்தி நாங்கள் இந்த வேல்யூஸை ஃபைன் பண்ணலாம். சோ இதுதான் இந்த சம் என்ற ஈக்குவேஷன் பயன்படுத்துறதுக்கான ஒரு மெத்தடா இருக்கு. சோ இந்த இடத்துல நாங்கள் எதை பற்றி பார்த்திருந்தோம் என்று சொன்னால் சம், அதாவது கூட்டுத்தொகை காண்றதுக்கான ஐடியாலஜி பார்த்திருந்தோம். சோ இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்றேன். ரெண்டாவது ஃபங்க்ஷன் எதுக்கு நாங்கள் பாவிக்க போறோம்னா அவரேஜ் எப்படி ஃபைன் பண்றேன்னு பார்ப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு நான் இதுல அவரேஜ் டைப் பண்றேன். AVERAGE அவரேஜ். இப்ப அவரேஜ் ஃபைன் பண்ண போறேன்டா உண்மையில சராசரி கண்டுபிடிக்க போறேன்றதுதான் மீனிங். சராசரி என்றது ஒவ்வொரு பாடத்துக்குமான சராசரி புள்ளி. இப்ப ஆண்ட்ரூ என்றவர் எடுத்த சராசரி எவ்வளவு, இதைத்தான் ஃபைன் பண்ண போறேன். இதுக்கு சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்கு. ஈக்குவல் யூஸ் பண்ணிட்டு AVERAGE அவரேஜ் என்று தொடங்கிட்டு இனி வளமையான மெத்தட் தான். இப்ப தொடக்கம் முடிவு இது ரெண்டையும் மென்ஷன் பண்ணிட்டு என்டர் பண்ணி விட்டீங்கன்னா சிம்பிளா வந்துட்டு விட. அப்படி அவரேஜ் என்று டைப் பண்ணிட்டு நீங்கள் தொடக்கம் முடிவை கொடுத்து என்டர் பண்ணி விட்டால் உங்களுக்கு சராசரி புள்ளி வந்துடும். அது தசத்துல வரும், சில நேரங்களில் தசம் இல்லாமல் நேரண்ணா வரும். அது ஒவ்வொரு புள்ளிகளை பொறுத்தது. ஸோ அவரேஜ் ஃபைன் பண்றதுக்கான கோடிங் இதுதான். இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேணும். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நீங்கள் கேபிட்டல் லெட்டர்ல தான் டைப் பண்ண வேணும், ஸ்மால் லெட்டர்லாம் டைப் பண்ண வேணும் என்ற ரூல்ஸ் எல்லாம் இல்லை. நீங்கள் கேபிட்டல் லெட்டர்ல டைப் பண்ணா என்ன, ஸ்மால் லெட்டர்ல டைப் பண்ணா என்ன, ஆன்சர் வரத்தான் போகுது. அப்ப அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை, கேஸ் சென்சிட்டிவ் இல்லை. ஸோ இன் கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல கேபிட்டல் ஸ்மால் பிரச்சனை இல்லை. அவரேஜ் டைப் பண்ணிட்டு விதின் பிராக்கெட் நீங்கள் செல் ரேஞ்சை கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த அவரேஜ் ஒர்க் ஆகும். இது நாங்கள் சம்மில படிச்ச அவ்வளவு செயற்பாட்டுக்கும் இதுவும் பொருந்தும். நீங்கள் சம்மில கொடுத்த மாதிரி தனித்தனி செல் லெட்டர்ஸ் கம போட்டு கொடுக்கலாம், பிளஸ் போட்டு கொடுக்கலாம். இங்க பிளஸ் கொடுக்கறது நாட் பாசிபிள், பிளஸ் கொடுத்து எடுக்க போறது இல்லை. பட் இப்படித்தான் சார்பு எழுதுறது சரியான ஃபார்மேட். எப்படி அவரேஜ் ஃபைன் பண்றேன்னு சொல்லியிருக்கிறேன். இன்னொரு விஷயம் புதுசா நாங்கள் இங்க பார்க்க போறோம். இப்ப நாங்கள் ஆண்ட்ரூ என்ற ஸ்டூடெண்ட் அவரேஜ் மார்க்ஸை ஃபைன் பண்ணியாச்சு. இப்ப மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் அவரேஜ் ஃபைன் பண்றதுக்கு தனித்தனிய ஃபங்க்ஷன் எழுத வேணுமோண்டா இல்ல. அதுக்கான மெத்தட் என்னன்னு சொன்னால் நாங்கள் யார் ஒரு ஆளுக்கு தனியா அந்த சரியான ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணினமோ
அதுல இந்த மவுஸின் கர்சரை ஃபர்ஸ்டா கிளிக் பண்ணிட்டு அந்த கர்சர் இந்த செல்லின் நல்ல மூளை பகுதி இந்த எட்ஜுக்கு வந்தமண்டா, இதுல ஒரு சின்ன டொட் ஒன்று இருக்கு. இந்த எட்ஜுக்கு வந்தமண்டால் இதுல சின்ன ஒரு டொட் எங்களுக்கு போல்டா தெரியும். அவருக்கு பேர் ஃபில் ஹேண்டில் என்று சொல்லிக் கொள்வோம். ஸோ அந்த நேம் உங்களுக்கு தெரிய வேணும். ஃபில் ஹேண்டில் என்று சொல்லுவோம். ஸோ இந்த ஃபில் ஹேண்டில் நாங்கள் கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபில் ஹேண்டில் எங்களுக்கு யார் மட்டும் தேவையோ என்ன செய்யலாம், நாங்கள் அப்படியே இழுத்துக்குள்ள வந்து ட்ராக் பண்ணி கொண்டு வரலாம். ட்ராக் பண்ணி வந்து அப்படியே மவுஸால நாங்கள் எங்களோட ஹேண்டை ரிமூவ் பண்ணினா எல்லா மார்க்ஸின் அவரேஜும் வரும். இப்போ நாங்கள் 100 ஸ்டூடெண்ட் இருந்தா 100 தரம் ஈக்குவேஷன் எழுத வேணுமோ அல்லது ஃபங்க்ஷன் எழுத வேணுமோண்டா இல்லை. என்ன செய்யலாம்டா, ஒன் டைம் நாங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு ஃபுல்லா அதை ட்ராக் பண்ணோம்டா இந்த ஆன்சர் வரும். இது எக்ஸெல்ல இருக்கிற சிம்பிளான ஒரு மெத்தட். ஃபில் ஹேண்டில் என்ற மெத்தடை யூஸ் பண்ணி நாங்கள் இந்த சமேஷனும் அவரேஜும் ஃபைன் பண்றதுக்கான ஒரு கேள்வி, ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்கள் எக்ஸாம்பிள்ல பார்த்திருந்தோம் எப்படி நாங்கள் ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்ல சராசரி கண்டுபிடிக்கலாம், கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கலாம் என்று சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்திருந்தோம். தட்ஸ் ஃபைன். ஸோ இந்த இடத்துல நாங்கள் பிரசன்டேஷன் ஸ்லைடுக்கு வருவோமா இருந்தால் எங்களோட இந்த பிரசன்டேஷன் ஸ்லைட்ல நான் விளங்கப்படுத்தின விஷயம் என்னவா இருக்கும் என்றால், ஆரம்பத்திலேயே ஃபங்க்ஷன்ஸ் என்ற ஒரு ஹெடிங் போட்டிருக்கிறோம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் சாஃப்ட்வேர்ல எப்படி ஒர்க் பண்ணும். ஃபங்க்ஷன் இன் எக்ஸெல் ஆர் ப்ரீடிஃபைன்ட் ஃபார்முலாஸ் that perform calculations using specific values called arguments in a particular order. என்ன சொல்லியிருக்கேன்டா, உண்மையில ஃபங்க்ஷன்ஸ்ன்றது ஒரு ஃபார்முலா தான். ஆனா அந்த ஃபார்முலா வந்து விசேடமா ஸ்பெஷல் நீடா இருக்கு. தட் மீன்ஸ் அதுக்குள்ள நாங்கள் ஒரு சின்ன டேர்ம், சம், அவரேஜ் மாதிரியான சொற்களை உட்புகுத்தி அதுக்குள்ள செல் வேல்யூ, கலங்களின் பெருமானங்களை உட்புகுத்தி ஒரு ஃபார்மேட் ஒன்று வச்சிருப்போம். அதுக்கு பேர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அடுத்தது, they save time, reduce errors and make your worksheet smarter. இந்த ஃபங்க்ஷன்ஸ்ன்றது நாங்கள் செலவழிக்கிற நேரத்தை குறைக்குது, பிழைகள் வார சந்தர்ப்பங்களை குறைக்கிறார், அதே நேரம் எங்களோட ஒர்க் ஷீட்டை ஸ்மார்ட்டா மாத்துது, ஈஸியா ஒரு ப்ரொஃபஷனலான மெத்தடுக்கு மாத்துது. அதுல இந்த வீடியோ செஷன்ல நாங்கள் 2 ஃபங்க்ஷனை பற்றி படிச்சிருந்தோம். ஒன்று சம்ன்றது, அடுத்தது அவரேஜ்ன்றதை பற்றி பார்த்திருந்தோம். சம்ன்றது add all the numbers in the selected range, அதாவது ஒரு குறிப்பிட்ட செல்லில் இருக்கிற எல்லா பெருமானங்களின் கூட்டுத்தொகையை தரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன் பாருங்க. ஏபி என்று 2 கொலம், இதுல ஐட்டம் அதை விட அமௌண்ட் என்று சொல்லி 2 கொலம் தந்திருக்கு. புக், பென், பேக், இந்த 3 விதமான ஐட்டம்ஸ் இருக்கு. 250, 150, 300 3 வேல்யூ இருக்கு. டோட்டல் கண்டுபிடிக்க வேணும். டோட்டல் காண்றதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தந்திருக்கிறோம். இதுல ஈக்குவல் சம் B2ல இருந்து B4. இதன் ஆன்சர் 700 வந்திருக்கு. எங்களுக்கு ஆன்சர் தேவையில்லை, பட் எங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபார்முலா என்று சொல்றார், ஃபங்க்ஷன்ஸ் என்று சொல்றோம். என்ன விஷயம்? ஃபார்முலான்றது உண்மையில எந்த ஒரு சமன்பாடையும் நாங்க ஃபார்முலான்னு சொல்லலாம். ஸோ ஃபார்முலான்றது ஒரு பெரிய செட்டா எடுத்தா அந்த ஃபார்முலாக்கு சில விசேடமான பண்புகளை கொடுத்து அதை நாங்கள் ஃபங்க்ஷன் என்று சொல்றோம். ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் நீங்கள் ஃபார்முலான்னு சொல்லலாம். ஆனால் எல்லா ஃபார்முலாவையும் நீங்கள் ஃபங்க்ஷன் என்று சொல்லலாம். ஃபார்முலா என்று சொல்ல வரைக்குள்ள ஈக்குவல் A3 plus B5, இது ஒரு ஃபார்முலா. இது ஃபங்க்ஷனோ என்று சொன்னால் இது ஃபங்க்ஷன் இல்லை. என்ன ரீசன்? ஃபங்க்ஷன் என்றா கட்டாயம் என்ன செய்யணும், சம், அவரேஜ் மாதிரியான கீவேர்ட்ஸ் இருக்கவும். ஆனா இது ஒரு ஃபார்முலா. இப்ப நார்மலா சொல்றேனே, அவரேஜ் B2ல இருந்து B4, இது என்ன? இது ஃபங்க்ஷன் தான், ஆனா அது ஃபார்முலாவும் தான். ஏண்டா ஃபார்முலாக்குள்ள இருக்கிற ஒரு விசேட வகை தான் ஃபங்க்ஷன்ஸ் என்று சொல்லிக்கொள்ளும். உண்மையில நாங்க மேத்ஸ்ல படிக்க என்ன சொல்லுவோம்டா, நார்மலா அந்த தமிழ் வேர்டு ஒன்று இருக்கு, நாட்பக்கல் என்று சொல்லுவோம். அதாவது 4 பக்கங்களாலான ஒரு மூடிய தளவுரு. அதில நாங்கள் ஸ்கொயர், சதுரம் என்று எடுத்தோம் என்று சொன்னால், சதுரம் வந்து ஒரு 4 பக்கத்தாலேயானது. ஆனா 4 பக்கமுமே அந்த ஸ்கொயர் என்ற பக்கங்கள் சமனா இருக்கு. இப்ப சதுரம் ஸ்கொயர் எடுத்தோம்னா எல்லா ஸ்கொயருமே அது வந்து நாட்பக்கல்.
அதற்கு நார்மலாக ஒரு 4 பக்கங்களாலான மூடிய தள உருவா நாங்கள் எடுக்கலாம். ஆனால் எல்லா நாட்பகலையும் சதுரம் எடுக்கலாம். சில செவ்வகமும் இருக்குதான், ரெக்டாங்கிளாகவும் இருக்கலாம் தான். ஸோ அப்படிதான் இந்த கேட்டகரி. எல்லா ஃபார்முலாவையும் நாங்கள் ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கலாம். அதான் எல்லா ஃபங்க்ஷனையும் ஃபார்முலா எடுக்கலாம். ஓகே ஃபைன். அதுக்கு தான் இந்த ஃபார்முலா மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவரேஜ் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். கால்குலேட்ஸ் அவரேஜ் அல்லது மீன் ஆஃப் அ நம்பர்ஸ். அதாவது எல்லாத்தையும் கூட்டி அதின் நம்பர்ஸால பிரித்து வர விட தான் இந்த அவரேஜ். இதுல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் என்ற ஒரு கோலம், மார்க்ஸ் என்ற ஒரு கோலம். இதுல மேத்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷுக்கான மார்க்ஸை போட்டுட்டு இதுல அவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இதுல தந்திருக்கிறேன், நீங்க மார்க் பண்ணலாம். ஸோ இது சம் அண்ட் அவரேஜ் ஃபைன் பண்றதுக்கான சில எக்ஸாம்பிள். ஓகே ஃபைன். தென் சில டிப்ஸ் தந்திருக்கிறோம் இதுல. ஃபங்க்ஷன்ஸ் மேக் யுவர் ஒர்க் ஃபாஸ்டர், மோர் அக்யூரேட். ட்ரை யூசிங் them in your daily Excel task. இதை யூஸ் பண்ண விட ஈஸியா இருக்கும். சம்ன்றது add values, அவரேஜ் என்றது ஃபைண்ட் மீன். மீன்ன்றது நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, மேத்ஸ்ல மீன்ன்றது வந்து இடைப்பெருமானம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி. ஸோ அதுவும் ஒரு சராசரி தான். இனி அடுத்ததுக்கு வருவோம். இப்ப இந்த ஸ்லைட்லயே எக்ஸ்ட்ராவான கம்போனன்ட்டை ஒமிட் பண்ணிட்டு, ஸோ அதை அடுத்த வீடியோ கிளிப்ஸ்ல நாங்க பார்க்கலாம். இதுல ஒரு எக்ஸசைஸ் தந்திருக்கிறத நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து எங்களோட கிரேட் 10 ஒர்க் புக்கில் இருக்கிற ஒரு எக்ஸசைஸ் தான். ஒரு சைட்ல தமிழ் மீடியம், இன்னொரு சைட்ல இங்கிலீஷ் மீடியம் மார்க் பண்ணியிருக்கிறோம். பட் சேம் கொஸ்டின். இதுல எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸல் ஷீட் தந்திருக்கிறோம். இந்த எக்ஸல் ஷீட்டை வச்சுக்கொண்டு இதுல ஒவ்வொரு கேள்வி வந்து கேட்டுக்கொண்டு வரீங்கன்னா ஒவ்வொரு கேள்வியா பார்ப்போம். முதலாவது கேள்வி நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், எப்படி இதன் ஆன்சரை ஃபைண்ட் பண்ணலாம்னு பார்ப்போம். ரைட் தி அப்ரோப்ரியேட் ஃபார்முலா இன் செல் E2 டு ஃபைண்ட் தி டோட்டல் மார்க்ஸ் obtained by HM நாதன். ரைட். ஸோ HM நாதன் என்பவர் பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் மொத்த பெறுமதியினை E2 கலத்தினுள் காண்பதற்கு உட்புகுத்த வேண்டிய சார்பு என்ன என்று சொல்லி இந்த இடத்துல கேட்டிருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதன் ஆன்சர் நாங்கள் செக் பண்ணிக்கொள்வோம். ஈக்குவல் சம் அண்ட் டைப் பண்ணிட்டு முதலாவது செல் அட்ரஸ் பாத்தீங்கன்னா B2ல தான் நாதன் என்றவரிட ஃபர்ஸ்ட் டேர்ம் மார்க்ஸ் இருக்கிறபடியால B2. நீங்கள் கேபிட்டல் ஸ்மால் எதுவும் பாவிக்கலாம், இல்ல ஸ்மால் b போட்டா கூட ஓகே. அடுத்தது லாஸ்ட் தேர்ட் டேர்ம் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா HM நாதன் என்றவரிட D2. ஸோ D2 போட்டு பிரேக்கெட்டை முடிச்சீங்களா இதுதான் இந்த முதலாவது கேள்விக்கான ஆன்சரா இருக்கு. அது இங்கிலீஷ் மீடியமா இருக்கலாம், தமிழ் மீடியமா இருக்கலாம். முதலாவது கேள்விக்கான ஆன்சர் இது. சோ இப்ப நாங்கள் ரெண்டாவது கேள்விக்கு வர போறோம், எப்படி அதை மூவ் பண்ணலாம். சோ இதுக்கு நான் ஒரு கிரீன் கலரால ஹைலைட் பண்ணி கொண்டு வரேன். இதுதான் நாங்க செய்ய போற இந்த கேள்வி. என்ன கேள்வி எங்கிட்ட கேட்டிருக்கிறோம் சொல்லி சொன்னால், write the appropriate formula in cell E3 to find the average marks obtained by T Jayanthan. T Jayanthan பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் சராசரியினை அறிய E3 கலத்தினுள் உட்புகுத்த வேண்டிய சார்பினை குறிப்பிடுக. சோ E3ல, அதாவது E3 என்றது இங்க இருக்கு, E3 என்றது Jayanthan இங்க இருக்கு. இதுல என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணினால் நாங்கள் சராசரியை கண்டுபிடிக்கலாம்னு கேட்கிறோம். ஸோ செகண்ட் கொஸ்டனுக்கான ஆன்சர் நாங்கள் ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம். அதன் ஆன்சரை நான் என்ன செய்யறேன், இதுல வச்சு டைப் பண்ணி கொண்டு பாருங்க. ஒரு ரெட் கலரால ஈக்குவல் டைப் பண்ணி கொள்வோம். அவரேஜ் நீங்க கேபிட்டல் ஸ்மால் எதுவும் பாவிக்கலாம். நான் AVERAG அவரேஜ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பிரேக்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த இந்த செல் 3. ஸோ E3 என்ற நாங்கள் உண்மையில D3ல தான் தொடங்கணும். சாரி, B3ல தான் தொடங்க வேணும். B3ல தொடங்கி இங்கால வரைக்கும் D3 மட்டும் பெறப்போகுது. B3 :D3 இப்படி எழுதி முடிச்சோம் என்று சொன்னால் எங்களோட கேள்விக்கான ஆன்சர் சரியான மெத்தட்ல நாங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டோம் மீனிங். ஸோ இது ஒரு அரோ மார்க் போட்டு காட்டுறேன். உண்மையில இங்கிலீஷ் மீடியமா இருக்கலாம், தமிழ் மீடியமா இருக்கலாம். ஆன்சர் இதுதான். ஸோ முதல் 2 கேள்விக்குமான ஆன்சர் நாங்கள் இந்த இடத்துல பார்த்திருந்தோம். ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்த்திருந்தோம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல எப்படி நாங்கள் ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணலாம், ஈக்குவேஷன் ஃபங்க்ஷன்ஸுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப் என்ன,
சம் அதை விட அவரேஜ் என்ற ரெண்டு ஃபங்க்ஷன்ஸும் என்னென்ன தேவைக்காக பாவிக்கிறதுன்னு பார்த்து ஒரு ப்ராக்டிஸ் எக்ஸாம்பிளோடு பார்த்துருந்தோம். ஸோ இன்னொரு வீடியோ கிளிப்ல நாங்கள் புது கன்செப்ட் ஒன்றோட, அதாவது ரெஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் கன்செப்ட்ஸோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.